மிதமிஞ்சிய போதை பழக்கத்தின் காரணமாக அண்ணன் மகள் என்றும் சிந்திக்காமல் 6 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த நபர் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்த செம்மஞ்சேரி பகுதியில் வசிக்கும் கூலி தொழிலாளியின் குழந்தையான 6 வயது சிறுமி தனது தம்பி தங்கையுடன் உறங்கிக் கொண்டிருந்த போது 22 வயது மதிக்கத்தக்க சித்தப்பா முத்து வீட்டிற்குள் புகுந்துள்ளார். சிறுமியின் தம்பி மற்றும் தங்கையை வெளியே அனுப்பிவிட்டு வெளியே சொன்னால் கொன்று விடுவேன் என மிரட்டி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார். சாலையில் சென்ற தண்ணீர் கேன் போடுபவர் சிறுமியின் கதறல் சத்தம் கேட்டு வீட்டின் கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைக்க முற்பட்டுள்ளார். அப்போது கதவை திறந்து முத்து வெளியே ஓடியுள்ளார். அழுதபடியே பல மணி நேரம் தனது வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்த சிறுமி கூலி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தாயிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். அதன் பின்னர் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் முத்து 3 முறை சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிவித்துள்ளனர். குழந்தை அழுதுக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னான். நான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைய செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஒரு அளவுக்கு குழந்தை ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு, உடனே இதை நடவடிக்கை எடுத்தாகணும், நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வழக்கு பதிவு செய்து முத்துவை கைது செய்த செம்மஞ்சேரி போலீசார் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அப்பா, அம்மா மற்றும் அண்ணன் ஆகியோர் கூலி வேலை செய்து பிழைத்து வரும் நிலையில் முத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் குடி உள்ளிட்ட அனைத்து போதை பழக்கங்களுக்கும் அவர் அடிமை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அது பிடிக்கும் போதே அவனை கஞ்சா பாக்கெட்டோட தான் பிடிச்சாங்க. நேற்று பிடிக்கும் போதே நிறைய கெட்ட பழக்கம் வந்திருக்கு. அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைட அம்மா வந்து ஒரு 3 மணிக்கு மேலே வந்து பார்த்துருக்காங்க. வீட்டு வேலை செய்கிறாங்க பாவம். அவங்க வீட்டு வேலை செஞ்சு வந்து பார்க்கும்போது தகவல் நாங்கள் தான் சொன்னோம். குழந்தைகளை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்குவோரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் எனவும் செம்மஞ்சேரி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.